Taste the Daily. கோவை மாநகராட்சியில் ஸ்டாலின் அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவார் என கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தூய்மை பணியாளர்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் டவுன்ஹால் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலப்பட்டமுடையார்புரம் கிராமம் வழியாக சுரண்டை முதல் தென்காசி வரை அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 15 நாட்களாக அரசு பேருந்து சரியாக இயக்கப்படாததால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பெரும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மேலப்பட்டமுடையார்புரம் பகுதியில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் தேவைகளை நிறைவேற்றாமல் அரசு அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கழிப்பறை திறக்கப்படாததால் நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மருத்துவமனை வார்டுகளில் நோயாளிகளுக்கு கழிப்பறை உள்ள நிலையில் நோயாளியை பார்க்க வரும் உறவினர்களுக்காக கட்டப்பட்ட கழிப்பறையில் கடந்த 4 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளதாகவும் மற்றொன்று பராமரிப்பில்லாமல் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி அலுவலகத்தில் மின்தூக்கி இயங்காததால் அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஆற்காடு நகராட்சி அலுவலகத்தில் உள்ள மின்தூக்கி இயங்காததால் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தினமும் கோரிக்கை மனுக்களை அளிக்க வரும் பொதுமக்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் படிகளில் ஏறி செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து பழுதடைந்த மின்தூக்கியை திறனற்ற திமுக அரசு விரைந்து சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். Taste the Daily.